சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இதுல திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டது. இப்ப திமுகவே நேரடியா களம் இறங்கிறது. அதே சமயம் அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அப்ப இந்த கட்சிகளுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது? புறக்கணிப்பு எப்போதுமே ஒரு தேர்தல் வியூகம் தான். குறிப்பாக பொது தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு நடக்கிற இடைத்தேர்தல்லாம் புறக்கணிப்புகள் நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். 2015 ஆர்கே நகர் தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் போட்டியிட்டார்கள். அதாவது குன்ஹா கோர்ட்ல அவங்களுக்கு தண்டனை கிடைச்சு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி முதலமைச்சராக நீடிக்க முடியாமல் போனது. ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். அதற்கு பிறகு குமாரசாமி கோர்ட்ல ரிலீஃப் கிடைச்ச உடனே அவங்க எம்எல்ஏ ஆகணும். அப்போ தேர்ந்தெடுத்த தொகுதி எதுன்னா ஆர்கே நகர். வெற்றிவேல் இருந்தார் அப்ப எம்எல்ஏவா. ராஜினாமா பண்ணிட்டு இவங்க போட்டியிடும் போது திமுக புறக்கணிச்சிருச்சு அந்த தேர்தலை. ஏன்னா 2016 பொது தேர்தல் வருது. புறக்கணித்த பிறகு என்ன ஆச்சுன்னா, இடதுசாரிகள் சார்பாக மகேந்திரன் போட்டியிட்டார். அவரு பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கல. அதிமுக 90% ஓட்டு வாங்கணுங்கிறத இலக்காக கொண்டு செயல்பட்டது. இப்போதும் இந்த புறக்கணிப்பு உதாரணமா இதுல கூட்டணி கட்சி தேமுதிக போட்டியிடுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ திமுக 90% 80% ஒரு இலக்கு நிர்ணயிச்சு செயல்படும். பொதுவாகவே பொது தேர்தலுக்கு முன்னதாக நடக்கிற இடைத்தேர்தல் அது ரொம்ப ஆபத்தானது. 95 காலகட்டத்துல புதுக்கோட்டையில ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. 96 தேர்தல், 95 கடைசியில இதே மாதிரிதான் ஒரு இடைத்தேர்தல். அப்ப என்னாச்சுன்னா, ஜெயலலிதா அவங்க முதலமைச்சர், அதிமுக தான் வெற்றி பெறும். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தலாம். கலைஞர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறோம். நான், சபாநாயகர் ராஜாராம், ஒரு குழு. கலைஞர் ஒத்துக்கல பொது வேட்பாளருக்கு. அவர் சொன்ன சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, கட்சி என்ன ஆகுது, பொது வேட்பாளர்லாம் நிறுத்த முடியாது. ஒண்ணு தேர்தலில் போட்டியிடலாம், இல்ல புறக்கணிக்கலாம். ஜெயலலிதா தான் அதிமுக தான் வெற்றி பெறட்டும், அடுத்த தேர்தலில் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். பொது வேட்பாளருங்கிறதே ஒரு கட்சிக்கு சரியா வராதுன்னு சொல்லி நிராகரிச்சார் அந்த ஐடியாவை. இது பழைய வரலாறு. இதுக்காக நான் சொல்றேன்னா, பொதுவாகவே எல்லா கட்சிகளுக்கும், குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து பொது தேர்தலுக்கு முன்னதாக நடக்கிற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில் ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். விக்கிரவாண்டியில புறக்கணிப்பு, அதனால ஈரோட்லயும் புறக்கணிப்பு தான் வருங்கிறது எதிர்பார்த்தோம். அப்படித்தான் நடந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், திமுக கூட்டணியில இப்ப காங்கிரஸ் தான் 2021 அதற்கு பிறகு 2 முறை இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை சந்தித்து விட்டது. இந்த முறை திமுக களத்துல இறங்குறாங்க, வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாங்க. நேற்று இரவு செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக போட்டியிடுதுங்கிறாங்க. இன்னைக்கு காலையில வேட்பாளர் முதற்கொண்டு அறிவிப்பு வந்துருதே சார். இது திமுக எடுத்த இந்த முடிவு எதை காட்டுகிறது? உதாரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஈரோடு சொந்த தொகுதியானா அது இப்ப சமீப காலமா கிடையாது. 2021 தேர்தலில் விட்டு கொடுத்தாங்க. ஏன்னா பெரியார் ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் நிக்கட்டும்னு இவர் திருமகன் போட்டிட்டார். அன்பார்ச்சுனேட்லி அவர் இயற்கை எழுதின பிறகு அந்த அனுதாபம் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கே கொடுக்கலாங்கிற எண்ணம் காரணமா தான் இவிகேஎஸ் போட்டியிட விரும்பல. அவருக்கு அப்போதே கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் சரியில்லை. முதலமைச்சர் தான் ரொம்ப வற்புறுத்தினார் அவர் போட்டியிடணும்னு சொல்லி. அவர் போட்டியிட்டால் அவர் இயற்கை எழுதிய பிறகுதான் இந்த தேர்தல் நடக்குது. இப்ப ஈரோடு இயல்பாக அது திமுக தொகுதி தான். இப்ப இதே சந்திரகுமாரே 2011 அதிமுக சார்பாக கூட்டணி கட்சியில அதே ஈரோட்டுல நின்னாரு. 50% மேல ஓட்டு வாங்கியிருந்தாரு. 2016 அவர் போட்டி டிஎம்டிகே, அதாவது அவர் விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவராக அவர் அரசியல் வாழ்க்கையை துவங்கினார். அதன் பிறகு வேட்பாளர் ஆனார். ஒரு முறை எம்எல்ஏ ஆயிட்டாரு. 2016 வரும்போது மக்கள் நல கூட்டணி முடிவை அவர் எதிர்த்தார். ஆனா பிரேமலதாவோட இன்சிஸ்டன்ஸ் மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் முதல்வர்னு சொல்லி அந்த கூட்டணி போட்டியிடும் போது சந்திரகுமார் அதுல ஒரு பார்ட்டாக விரும்பல. போட்டி தேமுதிக தொடங்கினாரு. அதன் சார்பாக திமுகவோட கூட்டணி அது 3 எம்எல்ஏ 4 சீட்டோ கொடுத்தாங்க. அதுல ஒரு சீட்டு சந்திரகுமார் வெற்றி பெறல. இதே ஈரோடு தொகுதியில அவர் வெற்றி பெறல. அது பிறகு அவர் கட்சியை திமுகவோடய சேர்த்துட்டாரு. அது பிறகு திமுகலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். மட்டும் இல்லாம தொகுதியோட காம்போசிஷன், அதாவது அவர் சார்ந்த அந்த செங்குந்த மொழியார் கம்யூனிட்டி அங்க பெரிய அளவுக்கு அவங்க ஜவுளி தொழில இருக்காங்க. வலிமையான சங்கங்கள் இருக்கு. பெரிய எண்ணிக்கை, நியூமரிக்கலி அவங்க மோர் ஸ்ட்ராங். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதியை கொடுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே இருந்த தொகுதினா இவிகேஎஸ் ஃபேமிலியில இருந்து யாரும் நிக்கிறதுக்கு தயாரா இல்லை ஒண்ணு. சோ தகுதியான வேட்பாளர் இல்லை.
இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை அதிமுக புறக்கணித்தால், ஏன்னா அப்போதே புறக்கணிப்புங்கிற வார்த்தை வந்துருச்சு, விக்கிரவாண்டி மாதிரி புறக்கணிச்சிருவாங்கன்னு. புறக்கணித்தால் பிஜேபி அங்க கேண்டிடேட் போட்டா காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு களம் மாறிடும். அது நல்லதல்ல என்று திமுக தலைமை கருதியது. இதனாலதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அல்ல சார், நீங்க சொன்னீங்க 2011 சந்திரகுமார் நிக்கும் போது எதிர்த்து நின்றவர் முத்துசாமி. ஆமா, அதே முத்துசாமி இன்னைக்கு அழைச்சுக்கிட்டு போறாரு அறிவாலயத்துக்கு சந்திரகுமார. முத்துசாமி அண்ணன் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப க்ளோஸ். எப்போனா முதல்ல அவர் ஜானகி அம்மாள் அமைச்சரவையில மந்திரியா இருக்கும்போது ரொம்ப க்ளோஸ். அது பிறகு 87 ஜானகி அம்மா முதலமைச்சர், முத்துசாமி அண்ணன் அதுக்கு ஆதரவு அளித்தார். 88 கட்சி பிளவு, ஜேஜா 2 அணி. 89 பொது தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றிய பிறகு முத்துசாமி அண்ணன் எங்க அலுவலகத்துக்கு 2 அணியும் ஒன்னா இணைகிறதா நல்லதுன்னு சொன்னாரு. அது சரியா வருமானு நான் கேட்டேன். இல்ல அதுதான், வேற வழியே கிடையாது, அதுதான் சரின்னாரு. கடைசியில 2 மாதம் கழித்து மருங்காபுரியிலையும் மதுரை கிழக்குலையும் இடைத்தேர்தல். திமுக ஆட்சிக்கு ஜனவரி, 2 மாசமோ 2.5 மாசமோ தான் இருந்தது. ஆட்சிக்கு எதிரான அபிப்பிராயம்லாம் எதுவுமே கிடையாது. கலைஞர் முதல்வர். 2 தொகுதியிலையும் அதிமுக வெற்றி பெற்றது. ஒரே டிஃபரன்ஸ் தான் என்னன்னா, முதல்ல ரெட்டையில கிடையாது, இப்ப ரெட்டையில வந்துருச்சு. மதுரையை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கே போகல. முத்துசாமி அண்ணன், திருநாவுக்கரசு இவங்க பிரச்சாரத்திலேயே அது வெற்றி பெற்றது. ஏன்னா அந்த ரெட்டை இலைக்கான ஒரு மகத்துவம் அதுல இருந்தது. ஆனா ரெட்டை இலையை யார் கையில வச்சிருக்காங்கிறத பொறுத்தா அந்த மகத்துவம் மாறும். அதாவது எம்ஜிஆர் வைத்திருந்த போது, ஜெயலலிதா வைத்திருந்த போது அது கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு ஒளிவட்டம் இருந்துச்சு. இப்போ அந்த ஒளிவட்டம் மிஸ்ஸிங், அது ஒரு மைனஸ் பாயிண்ட். இது போக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது பல குற்றச்சாட்டுகளை வைத்தாச்சு மக்கள் மத்தியில. யார் அந்த சார் கேள்வி கேட்டாச்சு. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு அதை உறுதி செய்யற மாதிரி ஒரு பாதுகாப்பு கிட்டு அவர் பிரசன்ட் பண்றாரு. அதுல உங்களுக்கு நீங்களே பாதுகாப்புங்கிற ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு அவங்களுக்கு அவங்களே பாதுகாப்புங்கிறது. அது எப்படியான ஹேஷ்டாக்னு எனக்கு புரியல. பெண்களுக்கு பெண்களே நாமே பாதுகாத்துக் கொள்ளணும்னா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்கு? அப்படியான ஹேஷ்டாக் ஒரு பொதுஜன விரோதமானதுங்கிறது என் கருத்து. இவ்வளவு குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்த பிறகு ஈரோடு கிழக்குல போட்டிட்டு ஒருவேளை டெபாசிட் போயிடுச்சு அப்படின்னா அது பெரிய அளவுக்கு உற்சாக குறைவை ஏற்படுத்தி விடும் தொண்டர்கள் மத்தியில. அது ஒரு முக்கிய காரணம். திமுகவுக்கும் காரணம் இருக்கு. அதாவது காங்கிரஸ் போட்டிட்டு பிஜேபி எதிர்த்து நின்னா அது களம் சரியா அமையாது. ஒருவேளை விஜயகாந்த் பையன் போட்டிட்டு அதிமுக அதை ஆதரித்தால் விஜயகாந்த் மகனை வளர்த்து விடுற மாதிரி ஆயிரும். இப்படி ஒவ்வொருவருக்குமே இதுல அரசியல் கணக்கு இருக்கு. இப்ப இந்த வெற்றி மூலமாக ஸ்டாலின் எதை உணர்த்த விரும்புகிறார் அப்படின்னு நம்ம சொல்றது? ஏன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கான இலக்கு வகுத்ததன் மூலமாக அப்படி வச்சுக்கலாம். திமுக தான் வெற்றியை நோக்கி போகுது. எவ்வளவு வாக்கு வித்தியாசங்கிறது தான் இதுல கேள்விக்குறி. அப்ப திமுக என்ன மாதிரியான முயற்சி எடுக்கும்னா வெற்றி மட்டும் பத்தாது. ஏன்னா போன தடவை நிறைய வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு. 50,000 60,000 வாக்கு வித்தியாசம் இருக்கும்போது இந்த முறை அதை விட அதிகமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது விக்கிரவாண்டி வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா விக்கிரவாண்டியில அவங்க வைத்த வாதம் தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்னன்னா, அதிமுக ஓட்டே திமுக தான் விழுந்தது. அங்க பாமக நிக்குது களத்துல விக்கிரவாண்டியில. பாமக லோக்கல் பார்ட்டி, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனாலும் அதிமுக ஓட்டு பாமகவுக்கு போகல, அது திமுகவுக்கு விழுந்ததுங்கிறது தான் பெரும்பாலும். அதுதான் பின்னாடி அரசியல் பேச்சாக வந்தது. இப்பவும் அதைத்தான் கொண்டு வருவாங்க. அதிமுக ஒருவேளை கூட்டணி கட்சி கடைசியில ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு தேமுதிக சார்பாக யாராவது நின்றாலும் கூட, அல்லது பிஜேபியை களம் கண்டாலும் கூட, அதிமுக ஓட்டு யாருக்கு போகும்? ரெட்டையில இல்லாத பட்சத்துல ஒரு தேர்தல் ரெட்டையில சின்னம் பாப்புலர் சின்னம், உதயசூரியன் பாப்புலர் சின்னம். ரெட்டையில இல்லைன்னா அது யாருக்கு போகும்? ஏன்னா அந்த 2015 ஆர்கே நகர்ல உதயசூரியன் இல்லை. உதயசூரியன் இல்லைன்னா அந்த ஓட்டு யாருக்கு வந்தது? அது ஜெயலலிதாக்கு தான் வந்ததுங்கிற வாதம் அப்போது வைக்கப்பட்டது. இதெல்லாம் கணக்கு தான். ஆனா இது எல்லாமே அப்படியே பொது தேர்தலில் பிரதிபலிச்சிடும்னு சொல்ல முடியாது. 200 தொகுதி இலக்குன்னு திமுக நிர்ணயித்து செயல்படுது. 200 தொகுதி அடைவதற்கு தொண்டர்கள்ட்ட ஒரு பெரிய உற்சாகத்தை கிரியேட் பண்ணணும் இல்லையா? அப்போ பிரம்மாண்ட வெற்றிங்கிறது அந்த உற்சாகத்தை தரும் என்பது ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு. இந்த இலக்கு நீங்க சொல்லும் போதே அந்த சவாலும் அப்படிங்கிறதும் வந்துருது இல்ல சார்? அதிமுக ஓட்டு யாருக்கு போகும் அப்படிங்கும் போது திமுகவுக்கு போடுறாங்களா, அல்லது அதை புறக்கணிக்கிறது எப்படி கட்சி புறக்கணிக்குதோ அதே மாதிரி தொண்டர்களும் புறக்கணிச்சிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எதிர்கட்சிகள் வைக்கிறது எல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வைக்கிறாங்க, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வைக்கிறாங்க, பொங்கலுக்கு இன்னும் அந்த தொகை கொடுக்கல. இந்த அதிருப்தி எல்லாம் எதிரொலிக்குமா? அப்படிங்கும் போது சவால்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா, இல்ல சுலபமா இருக்குமா?
எந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்புலையும் வாக்கு சதவீதம் குறைஞ்சதா வரலாறே கிடையாது. எத்தனையோ இடைத்தேர்தல் புறக்கணிப்பை பார்த்துருக்குறோம். வாக்கு சதவீதம் கூட தான் இருக்கும் இடைத்தேர்தல்ல. சிம்பிள் ரீசன் என்னன்னா, பெரிய அளவுக்கு பணம் நடமாட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. அப்போ கண்டிப்பாக வாக்களிப்போர் எண்ணிக்கை அதிகமாயிரும். அப்போ புறக்கணிப்புனால வாக்களிப்போர் எண்ணிக்கை குறையாது. அந்த வாக்களிப்போர்ல அதிமுக வாக்கம் இருக்கத்தான் செய்யும். அடிமட்ட தொண்டர்கள் அல்லது அணுக்க தொண்டர்கள் அல்லது பூத் லெவல்ல இருக்கிறவங்க, இவங்க 5 to 7% தான் வருவாங்க எந்த தொகுதியிலையும். அனுதாபிகள் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவங்களோட ஓட்டு இருக்கும். அப்போ திமுகவுக்குன்னு ஓட்டு போடுறவங்க, அதிமுகவுக்குன்னு ஓட்டு போடுறவங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க, இப்படியான ஒரு காம்பினேஷன்ல பார்த்தோம்னா அதிமுக ஓட்டு போடுறவங்களும் அதிமுக இல்லைன்னா யாருக்கு சாய்ஸ்ங்கிறதான கேள்வி. திமுக ஓட்டர்கள் திமுக இல்லைன்னா யாருக்கு சாய்ஸ்ங்கிறது கேள்வி. திமுக ஓட்டர்கள் திமுக இல்லைன்னா அதிமுகவுக்கு போடுவாங்க, அதிமுக ஓட்டர்கள் அதிமுக இல்லைன்னா திமுகவுக்கு போடுவாங்க. அவங்க பிற கட்சிகளுக்கு போடுவதில்லை. கூட்டணி கட்சிக்கு வேணா போடுவாங்க, ஆனா பிஜேபிக்கு போட மாட்டாங்க. இப்படியான ஒரு பார்வை தான் இருக்கு. அப்ப இது எப்ப நமக்கு தெளிவாகும்னா, ஈரோட்டுல பிஜேபி போட்டி போட்டா தெளிவாகும். ஆனா அவங்க போட்டி போடுவாங்களாங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியாது. 17ஆம் தேதி கிஷன் ரெட்டி வரும்போதுதான் அந்த முடிவு எடுக்கப்படும்னு தகவல்கள் அப்படித்தான் சொல்லுது. இன்னொன்னு சீமான் வேற தனித்து போட்டி அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இப்ப அங்கேயும் வாக்குகள் பிரியுமா? சீமான் கைதை நோக்கி போகிறது சிச்சுவேஷன். காரணம், ஏராளமான வழக்குகள். ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, இவர் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துறாரு, இவர் பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டாங்க. ஸோ கோர்ட்டோட அனுமதி கிடைத்த மாதிரி இப்போ ஒரு ஃபீல் இருக்கு. சட்டமன்றம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. எனவே திரு சீமானவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாங்கிறது தான் பொதுவான டாக்கு. அப்படி கைது செய்யப்பட்டு அவர் சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த வேட்பாளருக்கு கொஞ்சம் ஓட்டு கூடுதலா கிடைக்கும். சீமான் கைது என்பது திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு வாக்காளர்கள் மத்தியில் அப்படி ஒரு சித்தரிப்பு வரும். ஒருவேளை அந்த ஓட்டு கூடுதலா கிடைக்கல, உதாரணமா அவருக்கு ஆவரேஜா 6 to 8% இருக்கு, 10% ஓட்டு வந்தா அந்த வாதம் சரியான வாதம் ஆயிரும். சீமான் கைது அனுதாபத்தை கொடுத்திருக்கிறதுங்கிறத வாதம். அப்படி வரல, 5% சுருங்கிருச்சு, 4% சுருங்கிருச்சுன்னா அது சீமானுக்கான பின்னடைவாக பார்க்கப்படும். இந்த இடைத்தேர்தலில் விஜய் போட்டிட்டு இருந்தால், விஜய் சார்பாக யாரேனும் அல்லது விஜயே போட்டிட்டு இருந்தால் ஒயில்ட் ரெக்கார்டு என்ட்ரி மாதிரி களம் சூடா இருந்திருக்கும். ஆனா அவர் அப்படி போட்டி போடுற மாதிரி தெரியல. 2026 சொல்லிட்டாரு, இதோட அவர் முடிஞ்சிருவாரு. அப்படின்னா அவரோட ஆதரவாளர்கள் இல்ல அவருக்கான தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கிற கேள்வி வரும்ல. இப்ப அவர் பலதரப்பட்ட கணக்குகள் சொல்றாங்க, எது உண்மைங்கிறது நமக்கு 2026 தெரியும். ஆனா ஈரோடு கிழக்குலயும் ஏதோ விஜய்க்குன்னு ஒரு ஆதரவு ஓட்டம் இருக்கும்ல, அது எவ்வளவு சதவீதமா இருந்தாலும் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அதிமுக ஆதரவு ஓட்டம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, இப்படியே கால்குலேட் பண்ணி பார்த்தா இதுவே ஒரு கணிசமான சதவீதம் வருது. அப்ப திமுகவுக்கு ரூட் வெரி கிளியர், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சந்திரகுமாரோட வெற்றி என்பது அஷ்யூர்டு. வாக்கு சதவீதத்தை எவ்வளவு வாக்கு சதவீதத்துல வெற்றி கிடைக்கும், அதை உயர்த்துவதற்கான வழி என்ன, அதெல்லாம் செந்தில் பாலாஜி மாதிரியான அதிரடி கள வீரர்கள் உள்ள இறங்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஆனா முன்னாடி இருந்த அதிரடி களமா இப்ப இருக்குமாங்கிறது சந்தேகம் தானே. இப்ப ஏன்னா எதிராளிகள் யாரும் பெருசா, பிரதான கட்சி அதிமுகவே புறக்கணிச்சுட்டாங்க, பாஜக சந்தேகம், சீமான அடுத்து எப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும் போது சார் இவங்க மட்டும்தான் நிக்கிறாங்க. அதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த வெற்றி, இந்த சதவீதம் 26க்கு ரெஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறதையும் நம்ம கணிக்க முடியாது இல்லையா? களத்துல எந்த எதிரி இல்லாட்டாலுமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆளுங்கட்சியா இருக்கும்போது முழுமையா தான் பணியாற்றுவாங்க. என்ன காரணம்னா 90% வாங்கணும், 80% வாங்கணும்னு இலக்கை நிர்ணயித்துருவாங்க. வெற்றி இலக்கு இல்ல, சதவீதம் தான் இலக்கு. ஏன்னா சதவீதத்தை காட்டி தான் வரவிருக்கிற பொது தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். எனவே அப்படி சும்மா இருக்கவே மாட்டாங்க. போன முறை என்ன அதிரடி காட்டப்பட்டதோ அதை விட அதிகமான அதிரடி இந்த முறையும் காட்டப்படும். அப்போ எதை நோக்கி களம் போகிறதுனா 200 இலக்கு, அந்த களத்துக்கான அந்த 200 இலக்குக்கான பிரச்சார வியூகத்தை நோக்கி ஈரோடு களம் போகுது. அது ஷூரா தெரியுது. ஆனால் உண்மையிலேயே இதுல நம்ம அரசியல் ரீதியாக நோக்க வேண்டிய விஷயம் எதுன்னா, என்னதான் அவங்க திமுகவுக்கு போட்டின்னு அதிமுக சொன்னாலும் ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்குகிறது. இப்போ இதே மாதிரியான இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல நடக்கும்போது திமுக ஆளுங்கட்சி, கலைஞர் முதல்வர், பிரதான எதிர்கட்சி காமராஜர், அப்புறம் இந்திரா காந்தி அம்மா பிரதமர், அவங்க டெல்லி ரூலிங் பார்ட்டி. ஆனாலும் எம்ஜிஆர் அதுல போட்டியிட்டார். எம்ஜிஆர் சார்பாக மாயத்தேவர் போட்டியிட்டார். அதிமுக அப்போ ஒரு 4-5 மாதம் 6 மாதம் 7 மாதம் ஆயிருந்த கட்சி தான். போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார்.
உண்மையிலேயே நம்மளோட வேட்பாளர் அல்லது நமது வியூகங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்ல, நம்ம சொல்ற அரசியல் மீது ஜனங்க வந்து பிரியப்படுறாங்க அப்படின்னா இடைத்தேர்தல் களத்துல குதிச்சு நிரூபிக்கணும். அது இந்த சவால் விஜய்க்கும் சேர்த்துதான், அதிமுகவுக்கும் சேர்த்துதான். ஆளுங்கட்சி தவறு செய்யும், நியாயமா தேர்தல் நடக்காது அப்படிங்கிற புறக்காரணங்களை சொல்லி இடைத்தேர்தலை புறக்கணிப்பு செய்வது என்பது ஒரு ஜனநாயக விரோதமான செயல் தான் நான் நினைக்கிறேன். இப்ப அதிமுக இதுல போட்டியிட்டு இருந்தா இந்த செல்வாக்கு கூட காட்டலாம். 2026 நாங்க வலிமையா இருக்கிறோங்கிறத கூட காட்டியிருக்கலாம். கண்டிப்பாக ஒரு 30-35% வாக்கு பெற்றாலும் கூட அது பெரிய விஷயம்தான். ஆனா அவங்களுக்கான சிக்கல் என்னன்னா, இதற்கு முந்தைய இடைத்தேர்தலில் அவங்க பெற்ற வாக்கை விட 2024 லோக்சபா தேர்தலில் பெற்ற வாக்கு குறைஞ்சிருச்சு. இதே ஈரோடு செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா குறையுது. கொஞ்சம் தான், 2-3% தான், இருந்தாலும் குறைவு தான். அதே அளவுக்கு வாக்கு வாங்க முடியல. பொது தேர்தலுங்கும் போது ரொம்ப பிராட் பேஸ்டு. இடைத்தேர்தலில் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்த்துருப்பாங்க. அதிமுகவும் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்த்த ஓட்டை விட கூட குறையுது என்று வரும்போது அது அவங்களுக்கு கொஞ்சம் மன கிளேசத்தை கொடுத்துருக்கும் தான் நான் நினைக்கிறேன். கோவை அப்படிங்கிறத திமுக எப்படி வந்து குறி வைக்கிறாங்க? 2021 சட்டப்பேரவை தேர்தலை பார்த்தோம்னா அது அதிமுக, கோவைங்கிறது அதிமுகவுடைய கோட்டை அப்படின்லாம் சொல்லப்பட்டது சட்டப்பேரவை தொகுதிகள். இப்ப இந்த கோவைங்கிறது எப்பவுமே ஒரு குறியா தானே இருக்கு திமுகவுக்கு. 24 மக்களவை தேர்தலே தான் மாறி போச்சுங்களா, அதனால அதை பழைய கதையை பேசி பிரயோஜனம் இல்லை. 2024 ரிசல்ட்ல செக்மெண்ட் வைஸ், அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் தான் நம்ம பார்க்க முடியும் இப்போதைக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து கோவை அல்லது கொங்கு மண்டலம் எல்லாத்துலயுமே அதிமுக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே ரிசல்ட் அப்படியே வந்து சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்காது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் ரொம்ப லோக்கல், கேண்டிடேட் மெரிட் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை, அந்த பிம்பம்லாம் இப்போ உடஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்ன நேரேட்டிவ் செட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணமா அண்ணா யூனிவர்சிட்டி நேரேட்டிவ் செட் ஆனதுலாம் ஒரு, இன்னும் சொல்ல போனால் பாலியல் ரீதியான ஒரு வன்முறை. ஆனா அது சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சு அடிப்படை சட்டங்கள்ல இருக்கிற தண்டனையை மாற்றக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அதோட வீச்சு அதிகங்கிறதான நம்ம புரிஞ்சுக்கிடணும். சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அது பற்றிய அரசியல் விமர்சனங்கள் வந்துருச்சு, யார் அந்த சார் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இறுதி முடிவு என்ன? இறுதி முடிவு சட்டமன்றத்துல சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம். சட்ட திருத்தம்னா ஆல் இண்டியா சட்ட திருத்தம், அதாவது பழைய சிஆர்பிசி ஐபிசிக்கு பதிலாக இருக்கிற புதிய சட்டங்கள்ல இருக்கிற தண்டனை அளவை, பீனல் செக்ஷனையே மாத்தியாச்சு. அப்ப பீனல் செக்ஷனை மாத்தும் போது இப்ப ஈவ்டீசிங்க்கு கொடுக்கிற தண்டனையில பிரச்சனை என்னன்னா, ஈவ்டீசிங்னா ஒரு விமன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அது மிகப்பெரிய சிக்கல். அப்ப அதை எப்படி வந்து மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள போகுதுன்னு நமக்கு தெரியல. காரணம் அது எல்லாமே மத்திய சட்டம். மத்திய சட்டம்னா இங்க இருந்து கவர்னர் கையெழுத்து போடணும். கவர்னர் கையெழுத்து போடலைன்னா திமுக விமர்சனம் வைக்கும், நாங்க வந்து இவ்வளவு சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம், நீங்க தான் வந்து அதுக்கு ஒத்துக்கிடல, மத்திய அரசாங்கம் பின்வாங்குகிறது, பெண்களுக்கு எதிரான அநீதி இழைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதற்கு திமுக தயாராக இருந்தது, ஆனா பாஜக தயாராக இல்லை, இப்படி வந்துடும் அந்த விமர்சனம். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஒரு நியூஸ் சைக்கிள்ல இது வேற ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகும் சில பாலியல் வன்முறைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு கூட வந்து மதுரையில வந்து ஒரு SSI அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு சைல்டு அபியூஸ் கேஸ்ல. அது வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு விஷயம் பிரதிபலித்த அளவுக்கு மற்றது பிரதிபலிக்கல. காரணம் இது அரசியலாக்குனது. அரசியலாக்கும் போது அந்த பாலை வந்து வேற விதமாக ஹேண்டில் பண்ணி அது மீண்டும் பிஜேபி கோர்ட்டு கொண்டு போய் விட்டுருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும் இல்லையா? அந்த நேரேட்டிவ்ஸ் எப்படி செட் ஆக போகுதுன்னு நம்ம இப்போ யூகிக்க முடியாது. நிறைவா இப்ப தேமுதிகவும் புறக்கணிப்பு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இப்ப காலையில பார்த்தா விஜய பிரபாகரன் கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுக ஒதுங்கிக்கிட்டா தேமுதிக, இப்ப அவங்களும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய எண்ணம் ஓட்டம் எப்படி இருந்திருக்கு? அதாவது விக்கிரவாண்டியை முதல்ல அதிமுக புறக்கணித்த உடனே தேமுதிக வந்து நாங்களும் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கறதா இருந்தா ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே அதிமுக முடிவு எடுத்திருக்கணும். புறக்கணிப்புன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு கூட்டணியோட மேஜர் பார்ட்னர் புறக்கணித்த பிறகு மைனர் பார்ட்னர் நிற்பது என்பது கொஞ்சம் கடினமா இருக்கும். எனவேதான் தேமுதிகவும் புறக்கணிப்பு என்கிற முடிவை எடுத்து விட்டது. அப்படின்னா இப்ப வந்து திருப்பி பிஜேபி தான். அப்ப திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு விஷ பரீட்சைக்கு அண்ணாமலை தயாரா இருப்பாரான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இடைத்தேர்தல், அடுத்தது
பொது தேர்தல்னு நிறைய களம் காண வேண்டி இருக்கு கட்சிகள், நம்மும் பார்க்க வேண்டியது இருக்கு. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.